بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ருக்கையா ஷர்இயான்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா மார்க்கத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு ஓதி பார்த்தல், மந்திரித்தல் என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போ இந்த ஓதி பார்த்தல், மந்திரித்தல் அப்படிங்கிற இந்த முறை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அரபுக்கள் இதை ஒரு வைத்திய முறையாக பயன்படுத்தி வந்தாங்க. இதில் கூட இது என்ன செய்யுது, வழக்கத்தில் இருக்குது. நோய்க்கும் வைத்தியம் பார்க்கணும், பேய்க்கும் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு. நோய்க்கு ஒரு வைத்தியம், பேய்க்கு ஒரு வைத்தியம். இப்படி அரபுக்கள்கிட்டையும் அப்படியான ஒரு வைத்திய முறை இருந்தது. அவங்க அது ருக்கையான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்க கேட்டாங்க, அந்த எந்த வாசகங்களை பயன்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி ஓதி பார்க்குறீங்க, அதை எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ அதில் ஷிர்கான வாசகங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இப்போது அந்த மெத்தடுக்கு, அந்த ஒரு முறைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஓதி பார்த்தலுக்கு, இந்த மந்திரித்தல் முறைக்கு, அதில் இஸ்லாத்திற்கு முரணான வாசகங்கள் எதுவும் இல்லை, ஷிர்கான வாசகங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா அது என்ன செய்யுது, அதற்கான ஒரு அங்கீகாரம் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அவங்க இப்படியான ஒரு வழிமுறையை, புதிய ஒரு வழிமுறையை, அந்த பழைய வழிமுறை அல்ல, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இருந்த அந்த வழிமுறை அல்ல, ஒரு புதிய ஒரு வழிமுறையை உருவாக்குறாங்க. என்ன வழிமுறை அப்படின்னா, இப்போ ஷரியாவுடைய அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு ஓதி பார்த்தல் அப்படின்னு. இப்போ அதில் எதை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹதீஸில் வந்துள்ள சில வசனங்களை குறித்து அதிக சிறப்பு ஒன்றிருக்கும், சில துவாக்கள் ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு ஓதி பார்ப்பதற்காக. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்று சேர்த்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு முறையை என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. இப்போ இதைத்தான் என்ன செய்யுது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு குலவுது பிரபின் நாஸ், குலவுது பிரபில் ஃபலக், இப்போது இந்த 2 அத்தியாயங்களுக்குமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்ஃபாத்தியா அத்தியாயத்திற்கான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு ஷிஃபாவாக, நிவாரணியாக அருளப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுபோல் ஆயத்துல் குர்சி, அதுபோல் பல்வேறு வசனங்கள். அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு மெத்தடாக என்ன செய்கிறாங்க, உருவாக்கியிருக்காங்க. இப்போது இப்படி தான் இந்த மெத்தட் உருவாக்கப்பட்டிருக்கு ஓதி பார்த்தல். அப்படி அதுக்கடுத்தான ஹதீஸில் வந்துள்ள துவாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைனுக்கு எதை கொண்டு ஓதி பார்த்தாங்க, தங்களை எப்படி ஓதி பார்த்தாங்க, தங்களுக்கு தாங்களே எப்படி ஓதி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, ஷரியாவுடைய அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு ஓதி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. அப்போ இப்போ யாருக்கேனும் ஒரு ஜின்னால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க உடம்புக்குள்ளே ஜின் புகுந்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்த மெத்தடை, இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுவதன் வழியாக, ஏன்னா இதுக்கான மெத்தடு, இதுக்கு ஏதேனும் ஒரு தீர்வு வேணும். ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதன் பக்கமும் போகாதீங்க, ஓதி கூட பார்க்காதீங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அதுவே போதும். ஏன்னா இந்த வழிமுறை கூட இஸ்லாமிய அறிஞர்கள் உருவாக்கிய வழிமுறை தான். அப்போ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ்ட்ட துவா மட்டும் கேளுங்க, அல்லாஹ் என்ன செய்வான், சரியாக்கி வைப்பான். இப்படி ஒரு தரப்பு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இன்னொரு தரப்போ இல்லை, நம்ம இந்த மெத்தடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மெத்தடை நம்ம நினச்சலாம் பயன்படுத்தலாம். இந்த மெத்தடால் பலருக்கும் நினச்சிருக்கு, பயன் கிடச்சிருக்கு, நிவாரணம் கிடச்சிருக்கு. நாமே இதை பயன்படுத்தக்கூடாது. நாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ தப்பான வழிமுறைகள் எக்கச்சக்கமாக சமூகத்தில் பரவி இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஒன்று தர்காக்கு போகிறாங்க, அல்லது கோயில்கிட்ட போகிறாங்க, அல்லது சூனியக்காரர்கள்ட்ட போகிறாங்க, ஜோசியக்காரங்கள்ட்ட போகிறாங்க, இந்த மந்திரவாதிகள்கிட்ட போகிறாங்க. ஏன் தங்களுடைய பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக, தங்களுடைய நோய்க்கு, தங்களுடைய பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் யார்ட்டையாவது போய் தீர்வாங்க. இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அந்த பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இணைஞ்சிடுவாங்க, போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு அமானுஷ்ய உலகம். அங்கே என்ன நடக்குது, என்ன நிகழுது அப்படின்னு யாரால உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ அதனால் எனக்கு இந்த பிரச்சனை சரியானா போதும், எனக்கு இந்த நோய் தீர்ந்தா போதும், அதனால் நான் தர்காவுக்கு போகணுன்னா போகிறேன், கோயிலுக்கு போகணுன்னா போகிறேன், மந்திரவாயிட்டு போகணுன்னா போகிறேன், எங்கேனாலும் போகிறேன், எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன செய்கிறாங்க, மக்கள் தள்ளப்படுறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த முடிவுக்கு வர்றாங்க, இல்லை நம்ம இந்த சரியான மெத்தடாக, இந்த சரியான வழிமுறையாக நம்ம முன் வச்சு தீரணும், இதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் தீரணும். அப்போ தான் மக்களை தவறான பாதையிலிருந்து என்ன செய்ய முடியும், நம்ம தடுக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது பிரச்சனையோட வெறுமனே துவா செஞ்சுக்கிட்டு இரு, அதுவே போதுமானது அப்படின்னு சொல்ல முடியாது. மாறாக நமக்கு ஒரு தீர்வு கொடுத்தே ஆகணும். இப்போது ஷரியாவுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு அமைத்த இந்த வழிமுறையை பல மக்களுக்கு
பயன் அளிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஏன் அதை பரிந்துரைக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. பல அறிஞர்கள் நினைச்சாங்க இதை பரிந்துரைக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்யலாம், யார் ஷரியாவுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு இந்த மாதிரி ஓதி பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், போகலாம். இப்போ அவங்கள்ட்ட உட்காந்து என்ன செய்யலாம், நாம் நம்முடைய பிரச்சனையை சரி செய்வதற்கான என்ன செய்யலாம், வழிவகைகளை என்ன செய்யலாம் தேடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எப்படி அவர் முதல்ல தன்னைத்தானே எப்படி ஓதி பார்த்து கொள்வது அல்லது மற்றவர்களுக்கு எப்படி ஓதி பார்ப்பது. இப்போ அதுக்கான பல மெத்தடுகள் என்ன செய்து இருக்குது. அதில் ஒரு மெத்தட் என்ன, நம்ம அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட வசனங்கள் நீங்கள் யூடியூப்ல அடித்து பார்த்தாலே, அந்த ருக்கையா ஷரியான்னு அடித்து பார்த்தாலே அது என்ன செய்யும், 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதில் ஏதேனும் ஒன்று என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். நாம் பாதிக்கப்பட்ட மனிதரை முன்னாடி உட்கார வச்சு அந்த குர்ஆனை கொஞ்சம் சப்தமாக நாம் ஓதும்போது ஒரு கட்டத்துக்கு தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒன்று என்ன செய்யும், ஜின் மேலே வராமலே உடம்பு விட்டு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னஞ்சிடும், ஜின் மேலே அதனுடைய ஒரிஜினல் குரலில் பேச ஆரம்பிக்கும். இப்போ அதற்குரிய அறிகுறி என்ன, சிலருக்கு ஃபிட்ஸ் வரும், சிலர் நினைச்சுவாங்க அவங்களுடைய முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய கண் இதெல்லாம் வேறு மாதிரி மாறிடும். ஏதோ ஒரு அப்நார்மல் நிலைக்கு போய் என்னச்சுவாங்க, அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, வேறொரு பர்சனாக பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ இப்படி தொடர்ந்து ஓதி பார்க்கும் பொழுது அந்த ஜின் நினைச்சலாம் பயந்து ஓடி போயிடலாம், ஜின்னு உடம்பு விட்டு போயிடலாம். இது ஒரு வகை. அப்போது சில சமயங்கள் என்ன செய்யலாம், ஜின் அந்த மேலே என்ன செய்யலாம், பேச ஆரம்பிக்கலாம். அப்போது இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னா, அதனோடு பேசுங்க, அதனோடு உரையாடுங்க, அதற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அதற்கு அல்லாஹ்வின் மீதான அச்சத்தை என்ன செய்யுங்க, ஊட்டுங்க. இப்போ நீ இந்த மனிதன் மேலே புகுந்திருக்கிறது தவறு. இப்போ முதல்ல அது முஸ்லீமான ஜின்னா அல்லது முஸ்லீம் அல்லாத ஜின்னா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அது முஸ்லீம் அல்லாத ஜின்னாக இருந்தால் அதற்கு தாவாவை என்ன செய்யுங்க, முன்வைங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்க. அப்போ அது அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் இப்படி சொல்லுங்க, ஒரு முஸ்லீமான சகோதரனை நீங்கள் துன்புறுத்துவது உனக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல, நீ இங்கேருந்து வெளியேறி தீர்வு நினைச்சிங்க, அதுக்கு அறிவுரை கூறி என்ன செய்யுங்க, அதை வெளியே போய் சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் 2வது ஸ்டேஜில் என்ன செய்யும், இந்த மாதிரி ஜின்கள் அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு என்ன வெளியே போயிடும். இப்போ இது ஒன்று. சில சமயங்கள் இன்னும் மூர்க்கமான ஜின்கள் என்ன செய்யும், அப்படியே அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும். நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், நான் பழி வாங்கி தீருவேன், அல்லது நான் இவனை நேசிக்கிறேன், அல்லது நான் ஏதாவது இவங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி தீருவேன், அல்லது என்னை இந்த சூனியக்காரன் தான் அனுப்பியிருக்கான், எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அங்கிருந்து போகிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். இப்னு தைமிய்யா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் அடிங்க, அந்த மாதிரி சமயத்தில் தொடர்ந்து அடிங்க. அப்போது அந்த அடியை பொறுக்க முடியாமல் நினைஞ்சிரும், அது போயிடும். இப்போது இந்த வழிமுறை நம்ம நினைச்சலாம், இங்கேயே நினைச்சலாம் பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே இல்லை மற்ற இடங்கள்ல நினைச்சாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை கட்டி வச்சு நினைச்சவங்க அடிப்பாங்க. அதுவும் பயனளிக்கும். இப்னு தைமிய்யா சொல்கிறாரு, இந்த ஸ்டேஜ் அடி பெரிய அளவில் பயனளிக்கும். இந்த மாதிரி அது முதல்ல நீங்கள் ஓதி பார்க்குறீங்க, சில சமயங்கள் பயந்து ஓடிடும். 2வது அதுகிட்ட பேசி தாவா பண்ணி அதை நினைச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, வெளியே போய் சொல்றது. இது ஒரு 3வது நிலை. என்ன ரொம்ப மூர்க்கமாக இருந்ததுனால அடிக்கும்போது அது நினைச்சிட்டு போயிடும். பாருங்க, சில சமயங்களில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது சிலவருக்கு நல்லா கியூர் ஆகுறாங்க, நல்லா ஆகுறாங்க. சிலர் ரொம்ப மூர்க்கமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க, சரியாக வராங்க. அதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா அதனால் அடியை பொறுத்து கொள்ள முடியாது. அடிக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு வலிக்காது, உள்ளே இருக்கிற ஜின்னுக்கு தான் வலிக்கும். சம்மந்தப்பட்ட பர்சன் கான்சியஸ் நிலைக்கு வந்த பிறகு உடம்புலாம் வலிக்கும், ஆனால் யார் அடிச்சான்னு தெரியாது. அப்படி என்ன யார் அடிச்சு, எனக்கு என்ன இருந்தது, எனக்கு ஏன் உடம்புலாம் வலிக்குன்னு அப்படி கேட்பாங்க. இப்போ இப்படி என்ன செய்றாரு இப்னு தைமிய்யா, என்ன செய்றாரு, இந்த ஒரு தீர்வை என்ன செய்றாரு, முன்வைக்கிறாரு. இப்போ இது கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வு தான். பல்வேறு சமூகங்கள்ட்ட இந்த ஒரு வழக்கத்தில் இருக்குது. இப்போ இதுதான் அனுமதிக்கப்பட்ட மெத்தட். இன்னும் சில தீர்வுகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இஸ்லாமிய ஷரியாவுக்கு உட்பட்ட தீர்வுகள் அல்ல. அதன் பக்கம் நெஞ்சிட போயிடக்கூடாது. என்ன அப்படின்னா, அந்த ஜின்னு என்ன சொல்லுதோ அது திருப்திப்படுத்தி அனுப்புறது. ஜின் என்ன செய்யறது, நீங்கள் இன்னும் தர்காவுக்கு போங்கன்னு சொன்னால் அங்கே போகிறது, இன்னும் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்கன்னா அங்கே போகிறது, அல்லது எனக்காக அறுத்து பலியிடுங்கன்னு சொன்னால் என்ன செய்யுது, அறுத்து பலியிடுறது, இன்னும் இந்த சாமி போய் பாருங்கன்னு சொன்னால் பார்க்குறது. இப்படி ஜின்னு சொல்கிறத கேட்டு என்ன செய்யக்கூடாது. இது ஒரு மெத்தடாக மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அந்த ஜின்னு என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றுவதன் வழியாக நீ பண்ணுறதை நான் என்ன செய்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன், உனக்கான படையல்களை என்ன செய்கிறேன், முன் வைக்கிறேன், உனக்கான எல்லாத்தையும் முன் வைக்கிறேன், உன்னை வணங்கி வழிபடுறேன், தயவு செய்து போயிரு. அப்போது இப்படி இந்த மெத்தேடு பல மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இது முழுக்க மார்க்கத்திற்கு ஒரு முரணான மெத்தேடு. இப்போ இதுக்கு அனுமதி இல்லை, இதுக்கு எந்த சமயத்துலேயும் அனுமதி இல்லை. இணைஞ்சிடக்கூடாது, அதனுடைய இது இதுக்கும் இறங்கிடக்கூடாது.
ஃபஸ்ட்டு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இந்த செயலை செய்யும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும், அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இணைஞ்சிரும், குறிப்பிட்ட இந்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜில் இணைஞ்சிரும், அது கண்டிப்பாக விட்டு நீங்கிரும். இப்போது மற்றவர்கள் சூனியக்காரர்கள் என்ன பயன்படுத்துவாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜின்களை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க, அல்லது தப்பான மெத்தடை நினைச்சாங்க பயன்படுத்துவாங்க, அல்லது அந்த ஜின்னை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளை காரியங்களை என்ன செய்ய ஈடுபடுவாங்க. இப்போ இது இணைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் இணைஞ்சிடக்கூடாது. இது போன்ற ஒரு காரியத்தில் ஒருபோதும் ஈடுபட்டு விடக்கூடாது. இப்போ நாம் இதை என்ன செய்யலாம், இதை நீங்கள் செய்யலாம், அல்லது உங்களால் இதை செய்ய முடியல அப்படின்னா யார் இந்த மாதிரியான நம்பகமான மனிதராக ஷரியாவுக்கு உட்பட்டு இந்த மாதிரி ஓதி பார்க்கக்கூடிய மனிதராக இருக்கிறார் என்ன செய்யலாம், அவற்றை என்ன செய்யலாம், நம்ம போய் நம்முடைய தீவிர என்ன செய்யலாம் முன்வைக்கலாம்.